ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சின்ன பசங்களாம் ரொம்ப பிடிச்ச பன்னீர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பன்னீர் வச்சு இன்றைக்கி புர்ஜி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம எக் புர்ஜி பார்த்துருப்போம், அதுக்கு பதிலாக நம்ம இன்றைக்கி பன்னீர் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். இது சப்பாத்தி, நான், பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்கிற டைமும் ரொம்ப கம்மி தான். கம்மியான பொருட்கள் தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். ரொம்ப சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்போ தான் சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ நம்ம சேர்த்த வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாய் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ரெண்டையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக ரெண்டையும் தட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போகணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்தா தான் கிரேவி கொஞ்சம் நிறைய கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சு வரணும். அதுக்காக நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும் இது நல்லா வெந்து வரதுக்கு. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்தால் தான் கிரேவி நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ பாருங்கள் 2-3 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட இன்னொரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கரம் மசாலா இல்லைன்னா கறி மசாலா கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு காரத்துக்காக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா இதில் ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு போதும். இது கூடவே கலருக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது வெறும் கலருக்காக மட்டும்தான், இதில் காரம் எதுவும் இருக்காது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது நல்லா வெந்து வர்றதுக்காக 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இதையும் இப்போ இது ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாம் மேலே திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நல்லா வதங்கி வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த சமயத்தில் நம்ம துருவி வச்சுருக்க பன்னீரை நம்ம சேர்த்துக்கலாம். நான் 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். அதை நல்லா துருவி எடுத்துக்கோங்க கிரேட்டரில் வச்சு. நீங்கள் துருவி எடுக்க முடியலன்னா கையில் வச்சு நல்லா தூள் பண்ணி கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இப்போ நம்ம பன்னீரும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். ஆனால் சேர்த்தா இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பட்டர் எல்லாம் நல்லா உருகி வரணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பன்னீர் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நீங்கள் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பன்னீர் புர்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்திக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசை எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.